முத்தமிழறிஞர் கலைஞர்களின் புகழ்பாடும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உயர்கல்வியில் பயில்கிற மாணவர்களுடைய பேச்சு போட்டி என்கின்ற வகையில் பொறியாளர் அணிக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. பொறியாளர் அணிக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது என்றால் பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த பேச்சு போட்டியை நடத்தி அவர்களுக்கு இந்த பரிசை தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடுதான். இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான். சற்றேறக்குறைய 500க்கும் மேற்பட்ட பொறியாளர் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. பொறியாளர் கல்லூரியில் இன்றைக்கு படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 6,58,563 பேர் பொறியாளர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். கலைக்கல்லூரிகளுக்கு அப்பாற்பட்டு அதிக அளவிலான மாணவர்கள் படிக்கிற துறை பொறியாளர் துறை. 6,58,563 மாணவர்கள் இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களில் ஒரு 14,000 பேர் பெருமதிப்பிற்குரிய வேலு சொன்னதை போல 14,000 மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். 14,000 பேரில் 10 பேரை தேர்வு செய்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அந்த 10 பேரை இன்றைக்கு தேர்வு செய்து கலைவாணர் அரங்கத்தில் இந்த அமர்வுக்காக அழைத்து வந்து வீட்டிற்கு செய்திருக்கிறது. நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு அந்த 10 பேரும் பேசி அந்த 10 பேரில் யார் முதலாம் மாணவர் யார், 2ஆம் மாணவர் யார், 3ஆம் மாணவர் யார் என்பதை தேர்வு செய்யவிருக்கிறீர்கள். இதில் தான் உங்களுக்கு கஷ்டமே இருக்கிறது. 14,000 பேரில் 10 பேர் தேர்வு செய்வது என்பது பெரிய விஷயமாக இருக்காது. இந்த 10 பேரில் 3 பேரை ஃபில்டர் செய்வது என்பதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த அளவில் இன்றைக்கு அதனால் இன்னும் கூட ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் 23 அணிகள் பல்வேறு போட்டிகளை நடத்தி இருக்கிறது. பல்வேறு வகையான பரிசுகளையும் தந்திருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு அணி நடத்திய போட்டியில் முதல் பரிசு 5 லட்சம், 2ஆம் பரிசு 3 லட்சம், 3ஆம் பரிசு 2 லட்சம் அந்த பொறியாளர் அணி மட்டுமே தந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பரிசு. அதான் நான் வேலு சார் எங்க சொன்னாரு அதிகமான பரிசுன்னாரு. நான் சொன்னேன் ஸ்கொயர் ஃபீட் கணக்குல தொழில் செய்யும் அமைப்பு, ஸ்கொயர் மீட்டர் இல்ல ஸ்கொயர் ஃபீட். அதனால் 5 லட்சம் 3 லட்சம் எல்லாம் இந்த அணிக்கு சாதாரணம் என்றாலும் இதுக்கெல்லாம் மனசு வேணும். அது எந்த துறையா இருந்தாலும் இதை செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். மாணவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எனவே இந்த ஒரு பெருந்தொகையை பரிசாக தந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது குறிப்பா இந்த உயர்கல்வி மாணவர்களை ஊக்கப்படுத்துவதில் இந்த அரசு எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தயாநிதி மாறன் இங்கே சொன்னதை போல அவர் சொன்னார், உயர்கல்விக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம், அந்த திட்டத்தை தொடங்கி யாரெல்லாம் உயர்கல்வியில் பயில்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மாதந்தோறும் 1000 ரூபாய். கலைக்கல்லூரிகளில் படிக்கிற மாணவிகளாக இருந்தால் பிகாம், பிஎஸ்சி, பிஏ போன்ற கலைக்கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு 3 வருடங்களுக்கு 36,000 ரூபாய். பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 4 வருடங்களுக்கு 48,000 ரூபாய். மருத்துவம் போன்ற தொழிற்கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கு 5 வருடங்களுக்கு 60,000 ரூபாய். அதேபோல் இந்த மற்ற துறைகளில் 2 வருட படிப்பு, அந்த படிப்பு டிப்ளமா போன்ற அந்த படிப்பு படிப்பவர்களுக்கு 24,000 ரூபாய். இந்த மாதிரி உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லை. அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் தமிழ் புதல்வன் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கும் இந்த பரிசு தொகையை தர முன் வந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த புதுமை பெண் திட்டத்தில் மட்டும் கடந்த 2 ஆண்டுகளில் பயன்பெற்றிருக்கிற மாணவிகளின் எண்ணிக்கை 4,81,075 மாணவிகள். 4,81,075 மாணவிகள் இன்றைக்கு அந்த 1000 ரூபாய் பெற்று பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கோவையில் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி அதற்காக 380 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து இதன் மூலம் இந்த ஆண்டு பயன்பெறவிருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 3,78,000 மாணவர்கள் பயன்பெறவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே பயன்பெற்றிருக்கிற மாணவிகள் 4,81,075 மாணவர்கள் பயன்பெறவிருக்கிற மாணவர்கள் 3,78,000 பேர்.
ஆக இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனையை உயர்கல்வியில் படிப்பவர்களுக்கு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய சகோதரர் கருணா அவர்களுக்கு தெரியும், இந்த நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் உயர்கல்வியில் படித்தவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், உயர்கல்வி அதாவது மேல்நிலை கல்வியில் படித்தவர்களுக்கு அடுத்த உயர்கல்விகளுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை செய்வதற்கு நான் முதல்வன் என்கின்ற திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் மட்டும் இதுவரை பயன்பெற்றிருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 28 லட்சம் பேர். 28 லட்சம் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான செய்திகளை, இந்த மாதிரியான திட்டங்களை இளைய சமுதாயத்தினருக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது இது போன்ற போட்டிகளின் மூலம் பேச்சாளர்கள் பங்கேற்று அவரவர்கள் பயில்கிற பள்ளிகளில் கல்லூரிகளில் சொல்லுகிற போதுதான் அது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திட்டங்கள் போய் மாணவர்களுடைய சென்றடையும். அதனுடைய பயன்பாடு என்பது இன்னமும் விசாரணமாகும். எனவே அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த பணியினை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பூச்சி முருகன் அற்புதமாக தலைவர் கலைஞர்களுடைய அருகிருந்து பார்த்த இந்த செய்தியை இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். நானும் கூட ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும் என்றால், முத்தமிழறிஞர் கலைஞர்கள் குறித்து சொன்னால் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். நாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 10 பேர் பேசணும். இந்த ஒவ்வொருத்தருக்குமே இங்க மேடையில வீட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே தனித்தனியே பல்வேறு அனுபவங்கள் உண்டு. அவரை சந்தித்த போதெல்லாம் அங்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கு பெரிய அளவிலான பரிச்சயம். மேட்டுப்பாளையத்திலிருந்து அருண் வந்திருக்காருன்னா அவர் எம்எல்ஏவா இருந்தப்ப கலைஞரோட போய் பணியாற்றிய அந்த விதம். சரவணன் இருக்காருன்னா சரவணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கலைஞருடன் இருந்த தொடர்பு. இங்க எதிரில் இருக்கிற புகழ் நாராயணன் உள்பட ஒவ்வொருத்தருக்குமே என்ன மாதிரியான தொடர்புகள், இந்த தொடர்புகள் அவர்கள் பார்த்த அந்த நிகழ்வுகள் நம்முடைய அன்பிற்கினிய சிற்றரசு 1000 விளக்கு தொகுதியில் குறிப்பாக அறிவாலயத்தை ஒட்டி இருக்கிற பகுதியில் தலைவர் கலைஞர்களை அருகிருந்து பார்க்கிற அற்புதமான வாய்ப்புகள் ஏராளமாக பெற்றவர்கள். மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க சந்தித்த நிகழ்வுகளை, அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இன்றைக்கு புத்தகங்களாக வடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு மனிதனின் வரலாற்றை, அனுபவங்களை, அவருடைய சாதனைகளை, அவருடைய செயல்களை தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வருகிறது என்றால் உலக அளவில் அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான். கலைஞரே ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். பிறந்த 1ஆம் ஆண்டு தொடங்கி அவருடைய 5ஆம் ஆண்டு 5 வயதில் அவர் போய் திருக்குவளை பள்ளியில் சேர்வதற்கு, திருவாரூர் பள்ளியில் சேர்வதற்கு எடுத்த முயற்சியில் தொடங்கி 94 வயதுகள் வாழ்ந்து அவர் மறையும் போது அண்ணாவுக்கு பக்கத்தில் இடம் கொடுப்பதற்கு போராடி பெற்று சாதனை படைத்த அந்த இடம் வரை இப்படி அவருடைய ஒவ்வொரு நாள் செயலும் ஒரு சாதனை தான். அதைதான் நான் கின்னஸ் கலைஞர் என்கின்ற வகையில் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். கின்னஸ் கலைஞர் என்கின்ற அந்த தலைப்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஒரு 94 ஆண்டு கால சாதனைகளை மட்டுமே வடித்தெடுத்து ஒரு பாதி, கின்னஸ் கலைஞரின் பெயரால் கின்னஸ் சாதனை ஒன்றை நாம் படைத்தோம். தென்சென்னை மாவட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 73,000 பேர் பங்கேற்ற ஒரு மாரத்தான் நடத்தி முதலாக கலைஞர் வரலாற்றில் அவர் பெயரால் ஒரு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகில் 200 நாடுகள் இருக்குமானால் எந்த நாட்டில் இருந்தாவது மாரத்தான் என்று பெயரிட்டால் கலைஞரின் பெயர் உள்ளே வரும். எந்த நாட்டில் இருந்தும் கலைஞர் என்று பெயர் போட்டால் கின்னஸ் சாதனை இடம் வரும். அந்த மாதிரியாக கின்னஸ் சாதனை அவர் பெயரால் படைத்திருக்கிறோம். அதற்கு முந்தைய 3 ஆண்டுகளில் உலக சாதனை படைத்திருக்கிறோம், ஆசிய சாதனை படைத்திருக்கிறோம் மாரத்தான் நடத்தி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.